கிறிஸ்துவுக்குள் பிரியமான ஜேடிகே டிவி நேயர்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் அன்பின் வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் சீனியர் சாராஸ் என்ற நிகழ்ச்சியில் இயேசுவே ஆண்டவர் என்ற நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் உன்னத பாட்டு புத்தகத்தில் இருந்து தேவனும் குடும்ப உறவுகளும் என்ற தலைப்பில் நாம் சற்று நேரம் தியானிக்கலாம் என்று விரும்புகிறேன். உன்னத பாட்டு புத்தகத்தை பற்றி நாம் அறிந்து கொள்ளவும் அதிலிருந்து ஆண்டவர் நமக்கு என்ன காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார் என்பதையும் அறிந்து கொள்வதற்கு முன்பாக நாம் தலை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். ஜெபம். பாரீரருணோதயம் போல் உதித்து வரும் இவர் யாரோ, முகம் சூரியன் போல் பிரகாசம், சத்தம் பெருவெள்ள இரைச்சல் போல, முகம் சூரியன் போல் பிரகாசம், சத்தம் பெருவெள்ள இரைச்சல் போல. இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லிலி புஷ்பமுமாம், பதினாயிரங்களில் சிறந்தோர், பதினாயிரங்களில் சிறந்தோர். சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமாய் 10,000 பேரிலும் சிறந்த எங்கள் ஆத்ம நேசரை, உம்மை பற்றி இந்த உன்னத பாட்டு புத்தகத்தின் வாயிலாக நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். உமது அன்பை நாங்கள் கண்டு கொள்ளவும் ஆத்ம நேசராய் உம்மை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவும் தக்கதாய் இந்த நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்துள்ளோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே, ஆமேன். இந்த உன்னத பாட்டு புத்தகம் வேத புத்தகத்தில் ஒரு காவிய நூல் என்று சொல்லலாம், ஒரு காதல் காவியம் என்று கூட நாம் சொல்லலாம். இந்த உன்னத பாட்டு புத்தகம் வேதாகமத்தில் 22வது புத்தகமாக காணப்படுகிறது. இதில் மொத்தம் 8 அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 117 வசனங்கள் இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதை சாலமோனின் உன்னத பாட்டு என்று 1ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம். இந்த உன்னத பாட்டு புத்தகத்தை சாலமோன் எழுதியிருக்கிறார் என்பது நமக்கு தெளிவாக தெரிகிறது. வேதத்தில் 3 புத்தகங்களை சாலமோன் எழுதியிருக்கிறார்: பிரசங்கி, நீதிமொழிகள், உன்னத பாட்டு. இந்த உன்னத பாட்டு புத்தகம் அவரது இளமை பருவத்தில் அவர் ஆண்டவரோடு கொண்டிருந்த அன்பின் ஐக்கியத்தின் அடிப்படையில் அவர் ஆண்டவரின் மீது வைத்த அன்பை பறைசாற்று விதமாய் இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறார் என்பது தெரியும். நீதிமொழிகள் புத்தகம் அவரது மத்திப வயதில் அவர் ராஜாவாக வீற்றிருக்கும் போது அவரது அனுபவம், அவரது ஞானம் கொண்டு நீதிமொழிகளை அவர் எழுதியிருக்கிறார். பிரசங்கி புத்தகம் அவரது வயோதிப காலத்தில் அவர் எல்லாவற்றையும் அனுபவித்துவிட்டு மாயை மாயை எல்லாம் மாயை என்று அவர் எழுதியதாக நாம் பார்க்கிறோம். இந்த 3 புத்தகங்களும் அவரது ஞானத்தின் அளவை நமக்கு சரியாக உணர்த்துவதாக காணப்படுகிறது. இந்த உன்னத பாட்டை ஆங்கிலத்தில் சாங் ஆஃப் சாங்ஸ் அப்படின்ட்டு சொல்கிறார்கள். அப்படி என்றால் பாடலுக்கெல்லாம் பாடல் என்று சொல்கிறார். நமது தமிழ் வேதத்தில் உன்னத பாட்டு, உன்னதம் என்பது உயர்வானது, உன்னதம் பரலோகத்தை குறிக்கிறது. உன்னதமானவரை பற்றி சொல்லுகின்ற பாடல் என்பதை இந்த உன்னத பாட்டு உணர்த்துகிறது. அநேகர் இந்த உன்னத பாட்டு புத்தகம் வேதத்தில் இருக்க வேண்டிய புத்தகமே அல்ல என்று சொல்வார்கள். அவர்கள் உலக பிரகாரமான கண்களோடு அதை வாசிக்கும் போது அது அப்படிப்பட்டதாக காணப்படும். அதை வாசிப்பதில் ஒரு தொடர்ச்சியே இல்லை, புரிந்து கொள்வதே இல்லை என்று அநேக குறைபாடுகள் கூறுவது உண்டு. ஆனால் இந்த உன்னத பாட்டு புத்தகம் ஒரு ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு நாம் பார்க்கும்போது நாம் ஆண்டவரின் அன்பை அதில் அதிகமாய் உணர்ந்து கொள்வதற்கு அது ஏதுவாக இருக்கும். மனிதருடைய வாழ்க்கையில் பாடல்கள் ஒன்றி காணப்படுகிறது. பிறப்பு முதல் இறப்பு வரை இன்னும் ஆவிக்குரிய காரியங்களிலும் நாம் பாடல்கள் பாடுவது உண்டு. தாலாட்டு, ஒப்பாரி என்று பிறப்பு முதல் இறப்பு வரை இருந்தாலும் தொழில் செய்யும் போது இன்னும் அநேக நேரங்களில் பாட்டு பாடுகிறோம். அதே போலதான் உன்னதரோடு கொண்ட உறவை குறிப்பதற்காக இந்த பாடலை நாம் உன்னத பாட்டை பாடுகிறோம். உன்னதரை குறித்து பாடப்பட்ட இந்த பாடல் அதை ஒரு உருவகம், உவமையின் மூலமாக ஆண்டவர் அதில் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அதாவது தேவனுடைய அன்பை மனிதருடைய அன்பை கொண்டு கூறுவதாக இந்த உன்னத பாட்டு அமைகிறது. தேவனது அன்பை
மனிதர்கள் இருவருக்குள் இடையே உள்ள அன்பின் மூலமாய் கூறுவதாக இந்த அன்பு காணப்படுகிறது. இதை நாம் சில வசனங்களை கொண்டு படிப்பதை காட்டிலும் நாம் ஆழமாக முழுவதையும் வாசிக்கும்போது இதன் அர்த்தத்தை நாம் நன்றாக புரிந்து கொள்ள முடியும். இந்த பாடல் ஒரு நேசருடைய மார்பில் சாய்ந்து பாடப்பட்ட ஒரு பாடலாக காணப்படுகிறது. ஆத்தும நேசரின் மார்பில் சாய்ந்து அன்பை வெளிப்படுத்துகிற பாடலாய் காணப்படுகிறது. நாம் வேதத்தில் கூட யோவான் ராபோஜன விருந்தில் ஆண்டவரின் மார்பில் சாய்ந்து கொண்டான் என்று பார்க்கிறோம். அன்பான சீடன் என்று யோவானை சொல்கிறோம். அப்படியாய் ஒரு அன்பின் வெளிப்பாடாக இந்த உன்னத பாட்டு இருக்கிறது. இரத்தத்தால் மீட்கப்பட்ட ஒவ்வொருவரும் இந்த தெய்வீக அன்பை உன்னத பாட்டு புத்தகத்தை படிப்பதின் மூலமாய் நிச்சயம் புரிந்து கொள்ள முடியும். இன்னுமாக அதில் கணவன் மனைவி என்ற இனிமையான உறவை அதில் கூறப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். சாலமோன் சூலமித்தி என்ற இருவருடைய அன்பை தேவனும் மணவாட்டி என்ற அடிப்படையில் தேவனுக்கும் விசுவாசிகள், அதாவது சபைக்கும் உள்ள உறவை ஒப்புமைப்படுத்தி இந்த காரியம் சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். உத்தமமாய் பின்பற்றுகிற ஒரு விசுவாசி தான் சூலமித்தி. அதே போல சபையில் உத்தமமாய் பின்பற்றும் விசுவாசிகள் ஒவ்வொருவருக்கும் மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து காட்டுகின்ற அன்பை இந்த புத்தகத்தின் மூலமாக நாம் புரிந்து கொள்ள முடியும். கிறிஸ்து சபையை எவ்வளவு நேசிக்கிறார் என்பதையும் விசுவாசிகள் கிறிஸ்துவை எவ்வாறெல்லாம் தேட வேண்டும் என்பதையும் தான் இந்த புத்தகம் அடையாளப்படுத்துகிறது. அதாவது கிறிஸ்து அவரது சபையை எவ்வளவு நேசிக்கிறார் என்பதையும் விசுவாசிகள் கிறிஸ்துவை எவ்வாறு நேசிக்க வேண்டும் என்பதையும் தான் இந்த புத்தகம் சாலமோன் சூலமித்தியின் நேசத்தின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ளக்கூடியதாக காணப்படுகிறது. இந்த புத்தகத்தை நாம் வாசிக்கும் போது சொல்வது உண்டு, தேவன் என்ற வார்த்தையே வரவில்லை, இன்னும் வாக்குத்தத்த வசனங்களே இல்லை, ஆண்டவரின் கட்டளையே இல்லை, இதில் ஒன்றுமே இல்லையே என்று நாம் சொல்லலாம். ஆனால் இதன் அர்த்தத்தை நாம் நேரடியாக புரிந்து கொள்ள முடியாது. அநேக உருவகங்களின் மூலமாக நாம் இதை கற்றுக்கொள்ள முடியும். இந்த உன்னத பாட்டில் உள்ள 8 புத்தகங்களிலும் நாம் 2 நபர்களை முக்கியமாக பார்க்கிறோம். ஒன்று சாலமோன், இரண்டாவது சூலமித்தி. உன்னத பாட்டு 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம். சூலமித்தியில் நீங்கள் என்னத்தை பார்க்கிறீர்கள் என்ற வசனம் ஒரே ஒரு முறைதான் இந்த 13ஆம் வசனத்தில், 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் மாத்திரம் சூலமித்தி என்ற பெயர் வந்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த சூலமித்தி யார் என்று பார்த்தால், இவள் சூனேம் ஊராளாகிய ஒரு பெண் என்று சொல்லப்படுகிறது. சூனேம் தான் சூலேம் ஆகி சூலமித்தி என்று பெயர் வந்திருக்கலாம் என்று சொல்கிறார்கள். இந்த சூலமித்தி யார் என்றால், தாவீது வயது முதிர்ந்த காலத்தில் கடைசியாக அவளுக்கு பணிவிடை செய்த அபிஷாக் என்ற பெண்ணாக இருக்கலாம் என்று சொல்கிறார்கள். சிறு பெண்ணாக அந்த அபிஷாக் எவ்வாறு தாவீதுக்கு பணிவிடை செய்தாலோ அவள் தான் இந்த சூலேம் ஊராகிய அந்த சூலமித்தி என்று சொல்லப்படுகிறது. இவள் மிகுந்த அழகுள்ளவள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அவளுக்கு ஒரு வேதனையான வாழ்க்கை இருந்தது. அந்த 1ஆம் அதிகாரத்தில் அவள் சொல்லும்போது 5ஆம் வசனத்தில், நான் கருப்பாயிருந்தாலும் அழகாயிருக்கிறேன் என்று சொல்கிறாள். அது மட்டுமில்லை, இந்த கருப்பு நான் வெயில் என்மேல் பட்டதினால் நான் கருப்பாயிருக்கிறேன். அவள் மிகவும் அழகுள்ளவள். ஆனால் அவள் வெளியே தள்ளப்பட்டு வெயில் பட்டதினால் அவள் கருப்பாயிருக்கிறேன் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். என் தாயின் பிள்ளைகள் என்மேல் கோபம் கொண்டு காவல்காரியாய், திராட்சை தோட்டத்திற்கு காவல்காரியாக என்னை வைத்தார்கள் அப்படின்ட்டு அவள் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவளது குடும்பத்தில் அவள் ஒரு ஒதுக்கப்பட்டவளாக, அவள் வேதனைப்படுத்தப்படுகிறவளாய், அவளை வெளியே தள்ளப்பட்டவளாய் ஒரு திராட்சை தோட்டத்தில் காவல்காரியாய் இருக்கிறாள். சூரியன் பட்டு அவள் கருத்த நிறமுடையவளாய் இருக்கிறாள் என்று அவள் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த ஆத்தும நேசர் அந்த சூலமித்தியை நேசிக்கிறதை நாம் பார்க்கிறோம். எவ்வாறு சமுதாயத்தில் தள்ளப்பட்டு ஒடுக்கப்பட்ட மனிதர்களை தான் ஆண்டவர் தேடி இந்த உலகத்திற்கு தாழ்மையின் கோலமாய் வந்தார் என்று பார்க்கிறோம். அப்படியாய் இப்படிப்பட்ட ஒரு தாழ்வு நிலைமையில் இருக்கிற அந்த சூலமித்தியை ஆத்தும நேசர் நேசிக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். சூலமித்தி
சாலமோனை ஆத்தும நேசர் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆனால் அந்த சாலமோன் இவளை அதிகமான வர்ணனைகள் மூலமாய் பேசுவதை நாம் பார்க்கிறோம். என் உத்தமியே, என் புறாவே, என் பிரியமே, என் ரூபவதியே, என் ஆத்தும மணவாளியே என்றெல்லாம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். மிகுந்த நேசம் அவள் மீது வைத்திருந்ததை நாம் பார்க்கிறோம். ஆம், கிறிஸ்து நம் சபையாகிய விசுவாசிகளாகிய நம் ஒவ்வொருவர் மீதும் மிகுந்த நேசம் உள்ளவராய் காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, ஆண்டவரின் நேசம் அவளுக்கு கிடைத்த பிறகு 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் பார்க்கும்போது திர்சாவை போல் சௌந்தரியம் அடைந்தவளாய் அவள் காணப்பட்டதை பின்னாடி உள்ள அதிகாரத்தில் பார்க்கிறோம். 1வது அதிகாரத்தில் கருப்பாய் இருக்கிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 6ஆம் அதிகாரத்தில் சௌந்தரியம், திர்சாவை போல் சௌந்தரியவதியாய் இருக்கிறதை பார்க்கிறோம். நேசரின் அன்பு அவளை அருணோதயம் போல் ஒளிர செய்திருக்கிறது என்று பார்க்கிறோம். ஆண்டவரின் அன்பு பெற பெற அவளது முகம் சூரியனை போல பிரகாசித்தது என்று பார்க்கிறோம். நாமும் நமது நேசரின் பாதத்தில் அமர்ந்திருந்து அவரது அன்பை பெற்றுக்கொள்ளும்போது நமது முகம் சூரியனை போல பிரகாசிப்பது நிச்சயம். நாம் இந்த மோசஸ் ராஜசேகர் அவர்கள் பாடிய பாடலில் ஒரு வரி சூலமித்தியை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. வேதத்தில் சூலமித்தி அவள் நேசரின் உத்தமி, வேதத்தில் சூலமித்தி அவள் நேசரின் உத்தமி, ஈலோக பத்தினி அவள் ஈலோக பத்தினி, அவள் பரலோக மணவாட்டி அவள் பரலோக மணவாட்டி, யுக யுகமாக சக்கராதிபதியின் ராஜாதி ராஜாத்தி, அவள் யுக யுகமாக சக்கராதிபதியின் ராஜாதி ராஜாத்தி. அழகாக அந்த பாடலை அவர் பாடியிருக்கிறார். வேதத்தில் சூலமுத்தி நேசரின் உத்தமியாய் அவள் வாழ்ந்திருக்கிறார். ஈலோகத்தில் பத்தினியாய் அவள் வாழ்ந்திருக்கிறார். பரலோகத்தில் மணவாட்டியாய் ஆண்டவரோடு இருக்கிறாள். அவள் யுகயுகமாக சக்கராதிபதியின் ராஜாதி ராஜாத்தியாக அவள் காணப்பட்டாள் என்று பார்க்கிறோம். அப்படிப்பட்ட சூலமித்தியை ஆண்டவர் எவ்வாறு நேசித்தார் என்பதை இந்த உன்னத பாட்டு புத்தகத்திலிருந்து சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்வோம். நாம் அநேகர் இந்த உன்னத பாட்டில் உள்ள வசனங்கள் வாக்குத்தத்த வசனங்களாக இல்லை, எனக்கு எந்த விதத்திலும் அது பிரயோஜனப்படவில்லை என்றெல்லாம் நாம் சொல்லுவோம். ஆனால் எனது வாழ்க்கையில் சில வார்த்தைகள், என்னை தேற்றின வார்த்தைகளை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகிறேன். முதலாவது, சாலமோன் உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பார்க்கும்போது, முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறார். முதலாவது அந்த ஆத்தும நேசர் சாலமோன் சூலமித்தியை சொல்லும்போது எனக்கு பிரியமானவள் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் இன்றைக்கும் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து, நாம் பலவிதமான வேதனைகள் பாடுகளில் முள்ளுகளுக்குள் லீலி புஷ்பத்தை போல நாம் காணப்படலாம். பொதுவாக லீலி புஷ்ப மலர்கள் ஒரு பள்ளத்தாக்கின் லீலியே, சாரோனின் ரோஜாவே என்று பாடுவோம். அந்த பள்ளத்தாக்கிலே அந்த லீலி புஷ்பங்கள் மலரும். அது முள்ளுகளுக்கு நடுவே இருக்கிறது என்று வேத புத்தகத்தில் பார்க்கிறோம். இந்த முள்ளுகள் அந்த லீலி புஷ்பத்தை குத்தி குத்தி கிழிக்கும்போது அதன் நறுமணம் பல தூரத்திற்கு நறுமணம் வீசுகிறது என்று பார்க்கிறோம். முள்ளுகளுக்குள் இருந்தாலும் அந்த லீலி மலர் நறுமணம் வீசுகிறது போல இந்த சாலமோன் சொல்லுதாரு, முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவள் இருக்கிறார். எத்தனையோ பெண்கள் அவர்கிட்ட இருந்தாலும் எனக்கு பிரியமான பெண் என்று சூலமித்தியை சொல்கிறார். ஆண்டவர் இன்று நாம் ஒவ்வொருவரையும் பார்த்து, நாம் ஒருவேளை முள்ளுகளுக்கு நடுவில் சிக்கி கொண்டு நாம் பள்ளத்தாக்கில் தாழ்வில் காணப்பட்டவர்களாக நாம் காணப்பட்டாலும் ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார், என் குமாரத்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறாள் என்று நம் ஒவ்வொருவரையும் நீ எனக்கு பிரியமானவள் என்று சொல்கிறார். முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் போல நீ நெருக்கத்தில் இருந்தாலும் நீ எனக்கு பிரியமானவள் என்று சொல்கிறார். அதே போல் சூலமித்தி சாலமோனை குறித்து சொல்லும்போது உன்னத பாட்டு 2:2 காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சிலி மரம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரருக்குள்ளே என் நேசர் இருக்கிறார்.
அவரது நிழலிலே வாஞ்சையாய் உட்காருகிறேன், அதன் கனி என் வாய்க்கு மதுரமாய் இருக்கிறது என்று அவள் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். காட்டு மரங்கள் பொதுவாக அது ஒரு ஒழுங்கின்றி நாட்டில் வளர்க்கப்படுகின்ற மரங்கள் போல இல்லாமல் அங்கும் இங்குமாய் வளர்ந்திருக்கும். அநேக முட்கள் நிறைந்ததாக காணப்படும், கரடு முரடானதாக இருக்கும். அநேகம் கனி தராமல் சும்மா ஓங்கி வளருகின்ற மரங்களாக காணப்படும். ஆனால் அந்த காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சிலி மரம் போல இந்த மரம் கனி தந்து அதன் நிழலில் அவள் அமர்ந்திருக்கிறதுக்கு ஏதுவாக இருந்தது. எத்தனையோ காட்டு மரங்கள் போல இருந்தாலும் ஆத்ம நேசரின் அன்பு, சாலமோனின் அன்பு அவளுக்கு கனி தருகின்றதாய், நிழல் தருகின்ற ஒரு மரமாக இருந்ததை பார்க்கிறோம். அந்த சூலமித்திக்கு அந்த சாலமோனின் அன்பு கிடைத்தது, எனக்கு பிரியமானவள் என்று. பொதுவாக இந்த உன்னத பாட்டு முழுவதும் ஒருவர் அன்பை பகிர்ந்து கொள்வதை பார்க்கிறோம். முதலாவது நம் அதிகாரத்திலிருந்தே பார்த்தோம் என்றால் ஒரு 4 வசனங்கள் சூலமித்தியை புகழ்ந்து சாலமோன் கூறுவதாக அமையும். முதல் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரை பார்த்தோம் என்றால் சூலமித்தி பாடுவதாக காணப்படும். அதுக்கப்புறம் சாலமோன் கூறுவதாக, ஸ்திரீகளுக்குள் ரூபவதியே என்று சாலமோன் கூறுவதாக இருக்கும். 12ஆம் வசனம் முதல் 14 வரை மீண்டுமாய் சூலமித்தி இப்படி மாறியாக தங்கள் அன்பை பகிர்ந்து கொள்வது போல இந்த வசனங்கள் ஒருவரை ஒருவர் பாராட்டி வர்ணித்து சொல்வது போன்ற காணப்படும். அன்பு என்பது பகிர்ந்து கொள்வதில்தான் காணப்படுகிறது. ஒருவர் மாத்திரம் அன்பு செலுத்தினால் அதில் பிரயோஜனமில்லை. அன்பு என்பது ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்வதில் காணப்படுகிறது. நாம் ஆண்டவரின் அன்பை நாம் எதிர்பார்க்கிறோம். ஆண்டவர் நம் மீது அன்பு செலுத்த வேண்டும் என்று விரும்புகிறோம். அதே சமயம் நாம் ஆண்டவருக்கு என்ன செய்கிறோம் என்று யோசிப்போம். ஆண்டவரிடம் நாம் அன்பு செலுத்துகிறோமா? ஆண்டவருக்காக நாம் அவர் சொன்ன கட்டளைகளை எல்லாம் செய்கிறோமா என்று சற்று தியானிப்போம். 2வது பார்த்தோம் என்றால், முதலாவது ஆண்டவர் எனக்கு பிரியமானவள் என்று சொல்கிறார். 2வது உன்னில் பழுதில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் உன்னில் பழுது ஒன்றுமில்லை என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். இந்த வார்த்தை ஒரு மணவாளன் ஒரு மணவாட்டியை வர்ணிப்பது போன்று காணப்படுகிறது. தேவனுடைய பார்வையில் ஒரு பூரண ரூபவதியாக இந்த சூலமித்தி தென்பட்டாள் என்று பார்க்கிறோம். பூரணம், குறையில்லாமல், உன்னில் பழுது ஒன்றுமில்லை என்று பூரணத்தால் அவள் பூரண ரூபவதியாக இருக்கிறார். இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் பாவங்கள் சுத்திகரிக்கப்பட்டு நாம் பழுதற்றவர்களாய் பூரணம் அடைந்தவர்களாய் காணப்படுகிறோம். குற்றமற்றவராய், பழுதற்றவராய் அவருக்கு முன்பாக நாம் நிற்போம். அதைத்தான் இந்த வசனம் சொல்கிறது. நாம் ஆத்ம நேசரை நம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது நாம் பழுதற்றவர்களாய், குற்றமுற்றவர்களாய் நாம் தேவனுடைய சமூகத்தில் நிற்பது நிச்சயம். தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் அவர் எந்த குறையும் இல்லாமல், எந்த பழுதற்றவர்களாய் ஆண்டவர் நம்மை பூரணமாக படைத்திருக்கிறார். இந்த உலகத்தில் நாம் பல குறை உள்ளவர்களாக இருக்கலாம், பல வேளைகளில் தவறு செய்திருக்கலாம். ஆனால் நாம் தவறை ஆண்டவருடைய சமூகத்தில் அறிக்கையிட்டு நாம் அர்ப்பணிக்கும் போது ஆண்டவர் நம்மை பார்த்து உன்னில் பழுது ஒன்றுமில்லை என்று சொல்கிறார். இந்த உலகம் நம்மை குறை கூறலாம், நம்மை குற்றப்படுத்தி பேசலாம், நம்மை ஒதுக்கி வைக்கலாம், நம்மை நோயாளியாக, நோயாளியாக நம்மை தள்ளி வைக்கலாம். ஆனாலும் ஆண்டவர் நம் தாழ்வு மனப்பான்மையோடு இருக்கிற சூழ்நிலையிலும் ஆறுதல் அளிக்கிறவராய், உன்னில் பழுது ஒன்றுமில்லை, மாரிக்காலம் சென்றது, காட்டுப்புறாவின் சத்தம் கேட்டது என்று சொல்றது போல ஆண்டவர் நம்மை புது வாழ்வை நம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கிறவராய் இருக்கிறார். பழுதற்ற ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை நமக்கு கொடுத்து நமது தாழ்வில் நம்மை உயர்த்தி நம்மை தூய்மைப்படுத்துகிற ஆண்டவராய் இருக்கிறார். ஆகவே நாம் ஒவ்வொரு நாளும் நம்ம ஆத்தும நேசரின் மீது அன்பு கொள்வோம். நம்மில் உள்ள குறைகளை, நமது பாவங்களை அறிக்கை செய்து ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்வோம். உலகத்தாரால் தள்ளிவிடப்பட்ட நிலைமையிலும், உலகத்தாரால் கைவிடப்பட்ட நிலைமையிலும், உலகத்தாரால் ஒதுக்கப்பட்ட நிலைமையில நாம் காணப்பட்டாலும், ஒரு நோயாளியாக நாம் ஒரு பாதிக்கப்பட்ட நிலைமையில காணப்பட்டாலும்
ஆண்டவர் நம்மீது அன்பு கூர்ந்து உன்னில் பழுது ஒன்றுமில்லை என்று நம்மை தேற்றுகிற தேவனாய் இருக்கிறார். மூன்றாவது நாம் பார்த்தோம் என்றால், முதலாவது அவர் சொல்லுகிறார் எனக்கு பிரியமானவள் என்று. ரெண்டாவது உன்னில் பழுது ஒன்றுமில்லை என்று சொல்கிறார். மூணாவது பார்த்தால் என் மணவாளியே என்று சொல்கிறார். நாம் இரண்டாம் வருகைக்கு நாம் காத்திருக்கிறோம். ஒவ்வொருவரும் மணவாளன் வருகைக்கு ஆவலோடு எதிர்பார்க்கிறோம். மணவாட்டியாக நாம் எதிர்பார்த்து ஆயத்தமாக காணப்படுகிறோம். அப்பொழுது ஆண்டவர் நம்மை வருகையில் நம்மை மணவாளியே என்று அழைப்பார் என்ற நிச்சயத்தோடு இருக்கிறோம். இந்த உன்னத பாட்டிலும் மணவாளன் சாலமோன் சூலமத்தியை என் மணவாளியே என்று அழைக்கிறதை பார்க்கிறோம். அழைத்து அவளை பார்த்து சொல்லுகிறார். உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில், நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும் முத்தரிக்கப்பட்ட கிணறுமாய் இருக்கிறாய் என்று சொல்கிறார். என் மணவாளியே, நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும் முத்தரிக்கப்பட்ட கிணறுமாய் இருக்கிறாய் என்று. ஒரு முழு அர்ப்பணம் செய்த அந்த சூலமத்திக்கு இத்தனை ஒரு ஆசீர்வாதத்தை அந்த மணவாளன் கொடுக்கிறதை பார்க்கிறோம். அவர்களுக்குள்ள ஆழமான உறவை இது வெளிப்படுத்துகிறது. அவர்களுக்குள்ளே மறைக்கப்பட்ட மதிப்பு, ஒருவருக்கு ஒருவர் வைத்திருக்கிற மதிப்பை இது காட்டுகிறது. பிரத்யேக உரிமை, அவங்க 2 பேருக்கும் உள்ள ஒரு சிறந்த உரிமையை இது காட்டுகிறது. பரிசுத்தத்தை, பாதுகாப்பை, ஜீவ ஊற்றை இது காட்டுவதாக இருக்கிறது. முதலாவது அடைக்கப்பட்ட தோட்டம் என்று பார்க்கும்போது, சாதாரணமாக தோட்டம் வேலி போடாவிட்டால் வெளியிலிருந்து மிருகங்கள் மற்ற காரியங்கள் அதை கெடுத்துவிடும். ஆனால் நேசரோடு அர்ப்பணிக்கப்பட்ட அந்த சூலமத்தி ஒரு அடைக்கப்பட்ட தோட்டம் போல, ஒரு வேலி அடைக்கப்பட்ட தோட்டம் போல ஒரு பாதுகாப்பிற்குள் இருக்கிறார். வேறு நபர்கள் அதற்குள் நுழைய முடியாது என்று பார்க்கிறோம். ஒரு பாதுகாக்கப்பட்ட வாழ்க்கை அவளுக்கு கிடைக்கிறது. நேசருக்கு மட்டுமே அந்த தோட்டம் சொந்தம் என்பதை நாம் பார்க்கிறோம். நாமும் ஒரு முறை ஆண்டவரை நமது ஆத்தும மணவாளனாய் ஏற்றுக்கொள்வது அவருக்கு மாத்திரமே நாம் சொந்தம். நம்மை அடைக்கப்பட்ட தோட்டமாய் வேறு எதுவும் நமக்குள் நுழையாதபடி, துன்மார்க்கன் பிரவேசிக்காதபடி ஆண்டவர் வேலியடைத்து பாதுகாக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். இரண்டாவது பார்த்தோம் என்றால் மறைவு கட்டப்பட்ட நீரூற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உலகத்தில் அசுத்தம் எதுவும் கலக்காதபடி, பொதுவாக ஓடுகின்ற தண்ணீர் இல்லாதபடி தனிப்பட்ட மறைவு கட்டப்பட்ட ஒரு தூய ஜீவ ஊற்றாக, தூய வாழ்வாக அவளது வாழ்க்கை காணப்படுகிறது. அந்த மணவாளனுக்கென்று ஒரு பிரத்யேக உரிமை பெற்ற ஒரு பெண்ணாக, மறைவு கட்டப்பட்ட நீரூற்று போல அவள் ஆசீர்வதிக்கப்படுகிறதை பார்க்கிறோம். மூன்றாவது பார்த்தோம் என்றால் முத்தரிக்கப்பட்ட கிணறு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது அப்படி என்றால் உரிமை அந்த மணவாளனுக்கே என்று முத்தரிக்கப்பட்ட ஒரு கிணறாக, சொந்த ஜனமாக, மறைத்து வைக்கப்பட்ட ஒரு பரிசுத்த ஜனமாக அவள் தூய்மையோடும் பரிசுத்த வாழ்வோடும் அந்த மணவாளனுக்கு இருக்கிறதை காட்டுகிறதை நாம் பார்க்கிறோம். மணவாளியே என்று சொல்லி, நீ அடைக்கப்பட்ட தோட்டம் போல நான் உன்னை பார்த்து கொள்வேன், மறைவு கட்டப்பட்ட நீரூற்றாய் உன்னை நான் பாதுகாத்து கொள்வேன், முத்திரிக்கப்பட்ட கிணறாய் எனக்கென்று உன்னை சுதந்திரித்து கொள்வேன் என்று அந்த ஆத்தும நேசர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கும் நமது ஆத்தும மணவாளியே என்று நம்மை பார்த்தும் இதே வார்த்தையை சொல்லுகிறார். நீ அடைக்கப்பட்ட தோட்டம். ஆண்டவருடைய வாழ்க்கைக்குள் அவர் நமக்குள் வரும்போது நம்மை பரிசுத்தத்தில் அடைத்து பாதுகாக்கிறார். மறைவு கட்டப்பட்ட நீரூற்று, வேறு எந்த அசுத்தங்களும் நம்மில் கலவாதபடி நம்மை மறைத்து பாதுகாத்து, செட்டைகளின் மறைவில் பாதுகாத்து வழி நடத்துகிறார். முத்திரிக்கப்பட்ட கிணறு, வேறு ஒரு ஸ்டாம்ப் பண்ணி வைக்கிறார். முத்திரித்து நம்மை வைத்து எனக்குரியவள் என்று ஆண்டவர் சொல்கிறார். உன்னில் பழுது ஒன்றுமில்லை, நீ எனக்குரியவள் என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்படியான ஆசீர்வாதத்தை நாம் இந்த உன்னத பாட்டு புத்தகத்திலிருந்து அறிந்து கொள்ள முடிகிறது. ஆண்டவர் ஒரு சாலமோன் சூலமத்தி குறித்து நாம் பார்க்கும்போது அவர்களுக்குள்ள அந்த நேசம் எவ்வளவு அதிகமாக இருந்தது. பிரியமானவள் என்று சொல்லுகிறார், பழுது ஒன்றுமில்லை என்று சொல்லுகிறார். இன்னுமாய் நீ மணவாளியே என்று சொல்லுகிறார். நாமும் ஆண்டவரை, ஆத்தும நேசரை, நமது ஆத்தும மணவாளனை நாம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும்போது இன்னும் அநேக வர்ணனைகள், அநேக வார்த்தைகள், உவமை நடையில், கவிதை நடையில்
இந்த புத்தகத்தில் இருக்கிறது. ஆழமாக சிந்திக்கும்போது ஆண்டவரின் அன்பை நாம் அதிகமாய் புரிந்து கொள்ள முடிவது நிச்சயம். ஒவ்வொரு வார்த்தைகளும் அந்த நேசத்தை குறித்து அநேக காரியங்களை நாம் பார்க்கிறோம். நாம் அதை ஆழ்ந்து நம்ம மணவாளனாய் இயேசு கிறிஸ்துவை நாம் மணவாட்டி சபையாய் நாம் நினைத்து இதை ஆரம்பம் முதல் முடிவு வரை வாசிக்கும்போது ஆண்டவர் நம் மீது வைத்த அன்பை அதிகமாய் இன்னும் உணர்ந்து அவருக்குள் நாம் மகிழ்வதற்கு ஏதுவாய் இருக்கும். நாம் சோர்ந்து போன நிலைமையில கூட இந்த அதிகாரத்தின் வசனங்கள், முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பமாய் இருக்கிற நான் உன்மேல் பிரியமாய் இருக்கிறேன் என்று சொன்ன வார்த்தைகள் நம்மை தேற்றுகிறதா இருக்கிறோம். உன்னில் ஊரே நம்மை பழி சொல்லும்போது உன்னில் பழுது ஒன்றுமில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, இன்னுமாய் உன்னை பாதுகாப்பாய் நான் வைத்திருக்கிறேன் என்ற சொல்லும் வார்த்தைகள் எல்லாம் நம்மை தேற்றுகிறதாய் காணப்படுகிறது. இந்த அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது அந்த சூலமித்திக்கு எப்படி இந்த கிருபை கிடைத்தது என்றால், அவள் அந்த சாலமோனின் இருதயத்தை கவர்ந்து கொண்டாய், நீ என் இருதயத்தை கவர்ந்து கொண்டாய் அப்படி என்று சொல்லுகிற வார்த்தையை வேதத்தில் நாம் பார்க்கிறோம். இருதயத்தை கவர்ந்து கொண்டாய் என்று நாமும் நமது ஆத்தும நேசராய் இயேசுவின் இருதயத்தை கவர்ந்து கொள்ளும்போது, அவருக்கு சித்தமான காரியங்களை நாம் செய்யும்போது ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் இப்படியாய் ஆசீர்வதித்து என் பிரியமே என் ரூபவதியே என்று நம் ஒவ்வொருவரையும் அழகாய் அழைத்து நம்மை ஆசீர்வதிக்க சித்தமுள்ளவராய் இருக்கிறார். அப்படிப்பட்ட ஆத்தும நேசரின் அன்பை நாம் பற்றி கொள்வோம். பரலோக வாழ்வை நாம் பெற்று ஆத்தும மணவாளனாய் ஆத்தும மணவாட்டியாய் உன்னத ராஜ்யத்திற்கு நாம் ஆயத்தமாகுவோம். இந்த உன்னத பாட்டின் பாடல்கள் ஒவ்வொன்றும் உன்னதரை பற்றி நாம் பார்த்தோம். உன்னதத்திற்கு நாம் செல்வதற்கு ஏதுவாய் ஆத்தும மணவாளனை நாம் ஆத்தும மணவாட்டிகளாய் நாம் ஒவ்வொருவரும் ஏற்று இந்த பரகதி வாழ்விற்குள் பிரவேசிப்போம். ஜெபம் செய்வோம். அன்பின் பிதாவே, இந்த உன்னத பாட்டு புத்தகத்தில் இருந்து ஆண்டவரே எங்களுக்கு அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்தீர் இயேசுப்பா. இது ஒருவேளை இந்த புத்தகம் புரியாததாக இருக்கலாம், ஒரு தொடர்ச்சியாய் இல்லாமல் இருக்கலாம். ஆனாலும் உமது வேத புத்தகத்தில் உள்ள ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆவியால் சாரமேற்றப்பட்டதாக இருக்கிறதுப்பா. ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் எங்களுக்கு நீங்கள் பரிசுத்த ஆவியினால் எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. எங்கள் ஒவ்வொருவரையும் பிரியமே ரூபவதியே ஆத்தும மணவாளியே என்று அழைக்கிறீர் இயேசுப்பா. அந்த நேசரின் சத்தத்திற்கு நாங்கள் கீழ்ப்படிய கிருபை செய்தரலும் அப்பா. என் பிரியமே ரூபவதி என அழைத்திடும் இன்ப சத்தம் கேட்டு அவர் பின்னே ஓடிடுவேன், அவர் சமூகத்தில் மகிழ்ந்திடுவேன். கேட்டு அவர் பின்னே ஓடிடுவேன், அவர் சமூகத்தில் மகிழ்ந்திடுவேன். இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமுமாய் 10,000ங்களில் சிறந்தோர், 10,000ங்களில் சிறந்தோர். சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமாய் 10,000ங்களில் சிறந்த எங்கள் அன்பின் பிதாவே, நாங்கள் உம்மை நேசிக்கிறோம். எங்களை உமது மணவாட்டியாக ஏற்றுக்கொள்ளும். இந்த நேரத்திலும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே உமது அன்பை, ஆண்டவரே உமது பிரியத்தை அவர்கள் உணரவும், ஆண்டவரே உமது சத்தத்தை கேட்கவும் கிருபை செய்தரலும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே. ஆமேன்.